வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் பூதாட்டம் பாஸ்கர் நாராயணா. இந்த படத்தோட ஒன்லைன் இருக்குல்ல, அந்த ஒன்லைனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஆந்திரா கர்நாடகா பார்டர்ல இருக்க ஒரு காட்டு பகுதியில கிட்டத்தட்ட கடந்த 15 வருஷத்துல 15 இளம் பெண்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு தலை வெட்டப்பட்டு வெறும் அந்த பெண்களுடைய முண்டை மட்டும் கில்லர் விட்டுட்டு போறான். அது கூடவே அந்த கொல்லப்பட்ட பெண்களுடைய முண்டத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட மரத்தால செய்யப்பட்ட திருஷ்டி பொம்மையும் வச்சுட்டு போயிருக்கான். இதோட கடந்த 15 வருஷத்துல இதே பாணியில 15 கொலைகள் ஆந்திரா கர்நாடகா பார்டர்ல இருக்க அந்த காட்டு பகுதியில இந்த மாதிரியான மர்ம கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கொலைகள்லாம் யார் பண்றா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டன்னிங்கான கிளைமாக்ஸ் ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த பூதாட்டம் பாஸ்கர் நாராயணா. சரி வாங்க இந்த படத்தை டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓபனிங் சீன்ல கடந்த சில வருஷங்களாவே ஆந்திரா கர்நாடகா பார்டர்ல இருக்க விக்ரபாத் என்ற ஊர்ல தொடர்ந்து சில பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த பெண்கள் யார் என்ன இது வரைக்கும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஏன்னா கில்லர் அந்த பெண்களுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போயிடறான். அண்ட் அவங்களுடைய சடலத்துக்கு மேல ஒரு திருஷ்டி பொம்மையை வச்சுட்டு போறான். கொல்லப்பட்ட எல்லா பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காமனான விஷயம், அவங்க எல்லாரும் வெள்ளப்புடவையால கட்டப்பட்டு அவங்களுக்கு மேல ஒரு திருஷ்டி பொம்மை. இது மட்டும்தான் தடயமா கிடைக்கிறத தவிர மத்தபடி கில்லர் சம்பந்தப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது. தொடர்ந்து இந்த கொலைகள் யார் பண்ணிட்டு இருக்கான்ற மர்மம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரோவோட இந்த படம் ஆரம்பிக்கும் போது அதே காட்டு பகுதிக்குள்ள முழு பௌர்ணமி அன்னைக்கு அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லேடியை அந்த கில்லர் பிடிச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு இந்த லேடியை தான் கொல்ல போறான் போல. இந்த லேடியோட வாயில ஒரு எலுமிச்சை பழமும் அந்த லேடியோட முகம் ஃபுல்லா சாயத்தை பூசப்பட்டு சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சம்திங் அந்த வீட்டுக்குள்ள இப்ப மாட்டிருக்க இந்த விக்டிமை வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவல் அங்க நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. பாவம் அந்த பொண்ணு அலண்டு போயிருக்க அந்த இடத்துல கையில ஒரு ஷார்ப்பான கத்தியோட ஒருத்தனுடைய என்ட்ரி. அவனுடைய கால்கள் மட்டும் தான் காட்டப்படுதே தவிர அவன் யாரு என்ன அவன் முகம் எப்படி இருக்கும் அது எதுவுமே காட்டல. எஸ், இவன் தான் அந்த தொடர் கொலைகள் பண்ணிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர். ஆனா அங்க இவனுடைய செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடிய ஆள் மாதிரி தான் தெரியறான். அவன் இப்போ நேரா இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பொண்ணை சுத்தி சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வயித்துல ஒரு அட்டாக், அவ்வளவுதான். அந்த பொண்ணு மயங்கினதும் அந்த பொண்ணுடைய தலையை துண்டிக்கிறான். இதோடு 16 கொலைகள் நடந்துடுச்சு. ஆனா போலீஸால இன்னமும் இந்த கொலையாளியை நெருங்க முடியல. அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்ல அந்த ஊருடைய என்ட்ரன்ஸ்ல பாஷான்ற ஒரு பாய் 2 வீலர் ரிப்பேர் கடையை வச்சிருக்காரு. அவருடைய கடை கிட்ட பென்ஸ் கார்ல ஒரு 2 பேர் வரானுங்க. அதுல ஹெட்போன் எல்லாம் மாட்டிட்டு கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்காங்க. இவன் சரியான ஒரு கம்ப்யூட்டர் ஜித்து ஹேக்கரும் கூட. பக்கத்திலே ஒருத்தர் இருக்காங்க, அவனுடைய பேர் ஜான் பிலிப்ஸ். அவன் மிகப்பெரிய தொழிலதிபர். ரீசெண்டா அவனுடைய ஐபோன் ஒன்னு காணாம போயிடுச்சு. அந்த போனை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி இந்த ஊர்ல ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவருடைய அட்ரஸ் கேட்டுட்டு தான் அங்க 2 வீலர் ஷாப் வச்சிட்டு இருக்க பாஷா கிட்ட கேட்க, வெறும் டிடெக்டிவ்னு கேட்டா எப்படிங்க அட்ரஸ் சொல்ல முடியும்? அவருடைய பேர் பூதாட்டம் பாஸ்கர் நாராயணா. அப்படியே காரை ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் லெஃப்ட்கா விட்டீங்கன்னா அவருடைய ஆபீஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி இவங்க தேடி வந்த அந்த டிடெக்டிவோட அட்ரஸ் சொன்னதும் இவங்க 2 பேர் கார் எடுத்துட்டு நேரா இப்போ டிடெக்டிவோட ஆபீஸ் தான் போயிருக்காங்க. பெரிய ஆபீஸ் ரூமா இருக்கும்னு பார்த்தா ஏதோ பழைய வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு வயசான பெரியவர் வராரு. அவர் தான் அந்த வீட்டு ஓனர் போல. அந்த வீட்டு ஓனர் கிட்ட டிடெக்டிவ் பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்க, ஏவா ஒரு வழியா டிடெக்டிவ்க்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஏணியை போட்டு மேலே ஏற சொல்லிடுறாங்க. ஆபீஸ் ரூம் மேல தான் இருக்கு, ஆனா மேல போறதுக்கு படியெல்லாம் இல்லைன்னு சொன்னதும், டேய் இது ஏதோ டுபாகூர் டிடெக்டிவ் ஆபீஸ் மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஜான் பிலிப்ஸ் யோசிக்கிறான். ஆனா இந்த ஏரியாலேயே இந்த டிடெக்டிவ்க்கு ஒரு பேர் இருக்கு, பெருமை இருக்கு, வாங்க போய் அவரை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஹேக்கர் ஜானை கூட்டிட்டு ஏறி ஆபீஸ் ரூம் போய் ரீச் ஆகுறாங்க. உள்ள போனா ஒருத்தன் நல்லா கொட்ட விட்டு தூங்கினுறான். இவன் டிடெக்டிவோட அசிஸ்டன்ட். வீட்டு ஹவுஸ் ஓனரே போய் எழுப்புறாரு. டேய் பென்ஸ் கார்ல கஸ்டமர் வந்திருக்காண்டா, எந்திரிக்கடா சொல்லிட்டு அடிச்சு எழுப்பி விட்டு அவன் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்ததும் கேஸ் என்னன்னு கேக்குறான். இந்த மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போன் தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு, அதை உங்க டிடெக்டிவ் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஓகே, எங்க எப்போ மிஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, லாஸ்ட் நைட் விக்ரமாபாத் ஃபாரஸ்ட்ல இருக்க ரெசார்ட்டுக்கு ஒரு பொண்ணோட பார்ட்டி பண்ணலான்னு போகும்போது தான் போன் மிஸ் ஆயிருக்கதா தெரிய வருது. அந்த போன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட சீக்ரெசி இருக்கு. சோ போனுடைய மதிப்பு 1.5 லட்சம், எங்க சர்வீஸ் காஸ்ட் 2 lakhs, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ஓவரா சீனா போட, பரவாயில்ல இந்த அட்வான்ஸ் 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 lakh தூக்கி போடுறோம். ஹவுஸ் ஓனர் எடுத்துட்டு ஓடிடுறான். ஏன்னா பல மாசமா இவனுக்கு ஆபீஸ்க்கு வாடகை கொடுக்கல போல. இதை பார்த்துட்டு இந்த ஜான் பிலிப்ஸ், இந்த இன்னொரு 1 லட்சம் கூட எடுத்துக்கோ, ஆனா எனக்கு சீக்கிரமா என் போன் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, எங்க டிடெக்டிவ் பாஸ்கர் நம்பி வந்துட்டீங்கல்ல, பாஸ்கர் நாராயணன் நம்பினோர் கைவிடப்படார். சரி, முதல்ல பாஸ்கர் ஏன் இந்த டிடெக்டிவ் ஃபீல்ட் சூஸ் பண்ணாரு அதுக்கான ஃபிளாஷ்பேக்க இங்க இந்த அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே பாஸ்கர் ஒரு சோடா புட்டி. அது போக இவன் எப்பவுமே இவன் வீட்டுல இருக்கிறத விட இவனுடைய பக்கத்து வீட்டுல இருக்க அத்தை வீட்டுல தான் இருப்பான். அங்க இவனுடைய அத்தை பொண்ணுங்க 2 பேர். அதுல ஒருத்தவங்க இவனோட பெரியவங்க, அவங்களுடைய பேர் ஸ்டீவேனி. அண்ட் 2வது பொண்ணு தான் லட்சுமி. லட்சுமி தான் நம்ம ஹீரோடைய கிளாஸ்மேட். சின்ன வயசுல இருந்தே பாஸ்கருக்கு லட்சுமினா ரொம்ப பிடிக்கும். ஊர் ஃபுல்லா லட்சுமி தான் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானா. இப்படி இவனுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில ஒரே சலசலப்பு சண்டை. என்னன்னு பார்த்தா பாஸ்கருடைய அண்ணன் ஒரு முஸ்லீம் பொண்ணை காதலிச்சிருக்கான்ற விஷயம் தெரிய வந்து 2 குடும்பத்துக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டு அந்த முஸ்லீம் பொண்ணுடைய அப்பன் இனிமே பாஸ்கர் அண்ணனை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு இழுத்துட்டு போயிருக்கான். ஆனா அவங்க அண்ணனுக்கு தன்னுடைய காதலியை பார்க்காம இருக்க முடியாதனால அவளை கூட்டிட்டு ஓடிலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த முஸ்லீம் பொண்ணுடைய வீட்டுக்குள்ள போனா அங்க சோஃபால பொண்ணுடைய அப்பா, அவர் ஒரு போலீஸ், அவரும் அங்க கொல்லப்பட்டிருக்காரு. தரையில இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அவரும் அங்க கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. தான் காதலி அங்க பாடியா இருக்கிறத பார்த்துட்டு கதறி இவர் அழுதுட்டு அவங்க உடம்புல குத்தப்பட்ட கத்தியை எமோஷனல் இவர் எடுத்துறாரு. அப்ப கரெக்டா டைமிங்க்கு போலீஸ் வந்து கையும் களமா இவன் தான் அந்த கொலைகளை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிடுது. ஒரு கட்டத்துல அவமானம் தாங்க முடியாம பாஸ்கருடைய அண்ணன் ஊர் எல்லையில இருக்கக்கூடிய மரத்துல தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு முடிவு போனா பாஸ்கர், ஏன்னா அந்த கொலையை தான் அண்ணன் கண்டிப்பா பண்ண அவனுக்கு நல்லா தெரியும். அதனால உண்மையான கொலையை யார் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சின்ன வயசுலயே பாஸ்கர் கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்ல போய் சர்ச் பண்ணிருக்கான். அப்படி அவன் சர்ச் பண்ணதுல வீட்டுக்கு வெளியில ஒரு குட்டி லிங்கம் செயின் உனக்கு கிடைச்சிருக்கு. இதுவே ஒரு முஸ்லீம் வீடு, ஆனா இந்த வீட்டுக்குள்ள எப்படி லிங்கம் வந்துச்சு? சோ சம்திங் ஃபிஷி. இந்த வீட்டுக்குள்ள வேற ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு. கண்டிப்பா கொலையாளி வேற எவனோ ஒருத்தன்
ஒருத்தன் தான். அதனால இவனுக்கு கிடைச்ச அந்த லிங்கம் செயின் அதை எடுத்துட்டு ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்கான். ஆனா அப்ப இருந்த இன்ஸ்பெக்டர், இந்த பாரு உங்க அண்ணன் தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணான்னு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு, அதனால தான் அவனாலே இதை ஃபேஸ் பண்ண முடியாம கோழ மாதிரி தற்கொலை பண்ணிட்டான், தேவையில்லாம முடிஞ்சு போன கேஸை திரும்ப ஓபன் பண்ண பாக்குற தம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோவை பிடிச்சி அந்த போலீஸ்காரங்க துரத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு முடிவு பண்ண நம்ம பாஸ்கர், இந்த கொலைகளை அண்ணன் பண்ணல, இதுக்கு பின்னாடி வேற எவனோ ஒருத்தன் தான் இருக்கான், எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த துப்பறிவாளனை தூண்டி விட்டு உண்மையான கொலையாளி யார் நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சபதம் போட்டான். அப்பத்துல இருந்தா இவன் டிடெக்டிவ் பூதாட்டம் பாஸ்கர் நாராயணா உருமாறினா அப்படின்ற மாதிரி இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா சும்மா ஸ்டைலா சன்கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஆனா காமெடியா லுங்கி எல்லாம் போட்டுட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் தான் பாஸ்கர் நாராயணா. இப்போ இவன் ஆபீஸ்க்கு வந்ததுமே அங்க வந்திருக்க ஜான் பிலிப்ஸை பார்த்து, என்ன போன் மிஸ்ஸிங் கேஸ் தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பட்டன் கேள்வி கேட்க, எப்படிங்க நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, போட்டிருக்க ட்ரெஸ் வாட்ச் ஷூ எல்லாமே பிராண்டட், வந்திருக்க காரும் காஸ்ட்லி, ஆனா கையில வச்சிருக்க போன் மட்டும் சைனா போன், அப்போ போன் மிஸ்ஸிங் தானே என்கிட்ட வந்திருக்கீங்க, பரவாயில்லையே பையன் பயங்கர ஷார்ப்பா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜான் பிலிப்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம போன் கிடைச்சிருன்ற மாதிரி நம்பிக்கையோட முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, நாளைக்கே உங்க போன் கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவ்வளவு கான்பிடென்ட்டா பேசி அனுப்புறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் லாஸ்டா இந்த ஜான் பிலிப்ஸ் போன் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க போனா, அந்த விக்ரமாபாத் காட்டு பகுதியில் இருக்க ரெசார்ட் கூட ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கான். அப்படியே இவனுடைய இமேஜினேஷன்ல தலைவன் ஜாலி மூட்ல உள்ளுக்குள்ள போகும்போது போன் மிஸ் ஆகி குப்பை தொட்டில விழுறது கூட தெரியாத அளவுக்கு தலைவன் குஜால் மூட்ல போயிருப்பான். அப்படி குப்பை தொட்டில விழுந்து கிடக்க இவனோட ஐபோனை அதே ரெசார்ட்ல வாட்ச்மேன் தூக்கி இருக்கணும். இப்போ நம்ம அந்த வாட்ச்மேனை தூக்குனா போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு அடுத்த சீன்ல அந்த வாட்ச்மேனை பிடிச்சி ஹீரோ கெஸ் பண்ணபடியே அந்த போனை ஒரு கடையில வித்திருக்கான். அடுத்த நாளே இவன் சொன்ன மாதிரி போனை வாங்கி ஸ்ட்ரைட்டா ஜான் பிலிப்ஸ் கிட்ட கொடுக்காம அந்த போன்ல அவன் சம்பந்தப்பட்ட அந்தரங்கமான விஷயங்கள்லாம் இவனுங்க சிஸ்டம்ல ஏத்திக்கிறாங்க. ஏன்னா எப்ப வேணா அவனை இதை வச்சு மிரட்டி காசு வாங்கலாம்ல. சோ இப்படி ஒரு திருட்டு வேலையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போனை ஜான் பிலிப்ஸ் கையில ஒப்படைக்கிறாங்க. பரவாயில்ல பில்டப் கொடுத்த அளவுக்கு உண்மையிலே நீ வேலையில ஜித்து தான்பா அப்படின்ற மாதிரி ஜான் பிலிப்ஸ்க்கும் பயங்கர ஹாப்பியோட அந்த போனை வாங்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தலைவனுடைய மாண்டிய சாங், அந்த சாங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இவன் ஒரு டிடெக்டிவாவே அவங்க பாக்குறது கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா படிக்காம படிச்ச வேலைக்கும் போகாம டிடெக்டிவ்ன்ற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் இவனுடைய அத்தை பொண்ணு லட்சுமி அவன் மேல இருக்கக்கூடிய லவ் மட்டும் இவனுக்கு இன்னும் போகல. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பொறுப்பானவ, அவ படிச்சு இன்னைக்கு ஜேர்னலிஸ்டா இருக்கா. இப்போ அப்படி அந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டு பகுதியில விறகு வெட்டுறதுக்காக போன ஆட்கள்லாம் அங்க மரத்துக்கடியில தலை இல்லாம வெள்ளப்படவை கட்ட ஒரு பெண்ணுடைய சடலம், அந்த பாடி கூடவே அதே திருஷ்டி பொம்மை. எஸ் அதே பாடியில இந்த முறை அந்த சீரியல் கில்லர் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ அந்த பாடி இருக்க ஸ்பாட்ல சுத்தி ஊருக்காரங்க இந்த மாதிரி மர்மமான கொலைகள்லாம் எப்ப ஸ்டாப் ஆகுன்ற ஒரு ஏக்கத்தோட எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. லோக்கல் போலீஸ் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காங்க. அதே ஸ்பாட்க்கு நம்ம ஹீரோ டிடெக்டிவ் அவனும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்கான். அங்க இருக்க லோக்கல் எஸ்ஐ நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் அந்த கொலையை பத்தி தான் பேசிட்டு வராங்க. ஸ்பாட்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக ஃபாரன்சிக் லேடி வந்திருக்காங்க. அவங்களுடைய வேலையை அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ எஸ்ஐ கிட்ட லாஸ்ட் கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது என்னன்னா இந்த பெண்ணுடைய கையில எக்ஸ்ட்ரா விரல் இருந்திருக்கு, அந்த விரலை கில்லர் கட் பண்ணி அங்க தையல் போட்டிருக்கான், அது ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்குள்ள கேள்வி எழுது. கூடிய சீக்கிரமே இந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு போக அதே ஸ்பாட்டுக்கு ஜேர்னலிஸ்டான நம்ம ஹீரோன் வந்து எஸ்ஐயை பிடிச்சி தொடர்ந்து இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, நீங்க என்னதான் பண்றீங்க, எப்பதான் கொலைகாரனை பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப, ஏமா எங்களுக்கு மட்டும் கொலைகாரனை பிடிக்கணும்னு ஆசை இல்லையா, ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் நாயா பையா சுத்தி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஹீரோயின்களை சொல்லி அனுப்ப அடுத்த சீன்ல ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ இவங்க மூணு பேரும் இந்த சீரியல் கில்லிங் கேஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரே சலசலப்பு. என்னடா வெளியில போய் பார்த்தா அங்க அந்த ஊரை சேர்ந்த குர்கா ஒருத்தன், என் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கலடா, உங்க எல்லாரையும் நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சலிட்டு இருக்கான். இந்த குர்காவுடைய பஞ்சாயத்து என்னன்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்ச நாளா மிஸ்ஸிங்கா, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா என்னோட கேஸ் இந்த ஸ்டேஷன்ல எடுக்கல. ஏடா குர்கா வந்தா கேஸ் எடுக்க மாட்டீங்களா, மிஸ் ஆன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி நம்ம ஊர்ல ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு இருக்கு, இது வரைக்குமே எங்க பொண்ணு மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் கேஸ் கொடுக்கல, இவனாச்சும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ்ஸிங்னு வந்து கேட்டிருக்கானே, ஒருவேளை தொடர்ந்து பெண்களா பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்க சீரியல் கில்லருடைய வேலையா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எஸ்ஐ கிட்ட கேட்க, அட போடா அந்த குர்கா அவன் ஆள் காணும் சொல்றான்ல, ஆக்சுவலா அவனுடைய லவ்வர் ஒரு பொண்ணே கிடையாது, அவ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், சீரியல் கில்லர் கொலை பண்ணிட்டு இருக்கு எல்லாமே பெண்களை, அது போக மிஸ் ஆனது டிரான்ஸ்ஜெண்டர், அதனால இவனுங்க இந்த கேஸ் எடுத்துக்காம குர்காவை அலகழிச்சிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்குள்ள ஏதோ ஒன்னு இடிக்குதேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ணா அப்படியே போய் இந்த ஊருடைய பார்டர்ல இருக்க கர்நாடகா கிராமத்துல தெருக்கூத்து போயிட்டு இருக்கு. அந்த கூத்த அந்த ஊரை சேர்ந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவர் தான் அந்த கர்நாடகா பார்டர்ல இந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆபீசர். இவருடைய பேர் சந்திரசேகர். இவர் இப்போ அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து சொல்லிட்டு போறாங்க. உடனே அடுத்த சீன்ல இவர் இந்த கிரைம் ஸ்பாட் போய் பாக்குறாரு. எஸ் அதே கர்நாடகா காட்டு பகுதியில அதே சீரியல் கில்லர் பாடியில இன்னொரு கொலை, தலை துண்டிக்கப்பட்டிருக்கு, வெள்ளப்படவை, அது கூடவே ஒரு திருஷ்டி பொம்மை. கிரைம் ஸ்பாட்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சங்கராச்சாரியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ஸ்பாட்டுக்கு ஜேர்னலிஸ்டான நம்ம ஹீரோயின் வந்து, சார் கடந்த 3 வருஷமா இந்த சீரியல் கில்லிங் கேஸை நான் தான் கவர் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்குமே உங்க டிபார்ட்மெண்டால அந்த கில்லரை நெருங்கவே முடியல, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப, அதுக்கு இந்த சங்கராச்சாரியா என்னமா பண்றது, கொலைகாரன் கிட்ட இருந்து ஒரு க்ளூ கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து சேர்றான். ஹீரோ வந்ததுமே பாடியை பாக்குறான், அந்த பெண்ணுடைய பாதத்தை பாக்குறான், அந்த பாதத்துல ஒரு காயம் இருக்கு, அந்த காயத்தை பார்த்ததுமே அது யாருடைய சடலம் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக். பாஸ்கர் சின்ன பையனா இருக்கும்போது எப்பவுமே இவன் பக்கத்து வீட்டுல இருக்க ஹீரோனோட அக்கா கூட தான் விளையாடிட்டு இருப்பான். அப்படி விளையாடும் போது ஹீரோனோட அக்கா காலில் அடிபட்டிருக்கும். அப்போ பாதத்துல ஏற்பட்ட காயத்தோட தழும்பு தான் இந்த பாடியிலும் இருக்கு. சோ இந்த முறை அந்த சீரியல்ல இருக்க விக்டிமானது ஹீரோனோட அக்கா. இதனால் யாருனே தெரியாதவங்க இறந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க. அவ்வளவுதான், இதை இவங்க ரெண்டு பேரால தாங்கிக்க
தாங்கிக்க முடியல. ஹீரோயின் குடும்பம் பாவம் உடைஞ்சு போயிட்டாங்க. கற்பனா நம்ம ஹீரோ இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன ஆனாலும் சரி அந்த கில்லர் யார் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா இந்த விஷயத்தை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லட்சுமி கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அக்கா இறந்ததுல இருந்தே அக்கா நினைப்பாவே சாப்பிடாம கொள்ளாம அழுதுகிட்டே இருக்காப்பா அப்படின்ற மாதிரி வார்த்தை சொன்னதும் இவனுக்குள்ள எமோஷன் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு லட்சுமிக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறான். அந்த பொண்ணு ஆல்ரெடி அக்கா இழந்த சோகத்துல இருக்காங்க. இதுல இவன் வேற சாப்பிட்டு டார்ச்சர் பண்றான். அதோட மட்டும் விடாம இங்க பாரு லட்சுமி, நீ கவலைப்படாத, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பி பிரயோஜனம் கிடையாது. இந்த ஊர்லயே பெஸ்ட் டிடெக்டிவ் நான் இருக்கேன், கொலைகார யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓவரா பேச ஆல்ரெடி அக்கா போயிட்டாங்கன்ற சோகத்துல இருக்க நம்ம ஹீரோனுக்கு இவன் பேசறதெல்லாம் இரிட்டேட் ஆகி போலீர்னு தவடிலே ஒன்னு விட்டு சின்ன வயசுலயே அவங்க அண்ணா இறந்ததுக்கு அப்புறமும் இதே கதையை தான் விட்ட, இப்ப என் அக்கா போனதுக்கு அப்புறம் இதே கதையை விட்டுட்டு இருக்க, வேலை வெட்டிக்கு போகாம ஊரை ஏமாத்துறதுக்காக இந்த டிடெக்டிவ் வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்க, சும்மா என் டைம் வேஸ்ட் பண்ணாத போடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவை திட்டி அனுப்பிறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அப்படியே சோகமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் சின்ன வயசுல இவங்க அண்ணனுடைய கேஸ்ல இவனுக்கு க்ளூவா கிடைச்ச அந்த லிங்கம் செயின் அதை கையில எடுத்து வச்சு அப்படியே பாத்துட்டு இருக்கான். அப்ப முடிவு பண்றான், இவ்வளவு நாள் என்னவோ விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தோம், ஆனா இதுக்கப்புறம் சீரியஸா இந்த கேஸ்ல இறங்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிக்கல் டிடெக்டிவ் காஸ்டியூமான இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் படத்துல எல்லாம் போட்டுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு லாங் ட்ரெஸ் தொப்பி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே எங்க போறான்னா ஹீரோனோட அக்கா படிச்சுட்டு இருந்த காலேஜ், அந்த காலேஜுக்கு தான் விசாரிக்க போயிருக்கான். அங்க விசாரிக்கும் போது ஸ்ரீவேணிக்கு கிஷோர்ன்ற பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டு ஆல்ரெடி போலீஸ்காரங்க விசாரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்ரீவேணி வீக் டேஸ் ஆனா காலேஜ் ஹாஸ்டல் தான் இருப்பா, வீக்கெண்ட் ஆனா தான் ஊருக்கு வருவா. அப்படி ஊருக்கு அனுப்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல கிஷோர் தான் அன்னைக்கு லாஸ்டா விட்டு போயிருக்கான். அன்னைக்கு தான் நான் அவளை லாஸ்டா பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் காலேஜ்ல வச்சு கிஷோர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்கும் போது கடந்த 2-3 நாட்களாவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தா, யாருக்கிட்டையும் சரியா பேசல, என்ன ரீசன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ தான் இந்த ஸ்ரீவேணி கொலை கேஸ்ல மும்முரமா இருக்கான்ற விஷயம் ஸ்ரீவேணியோட பாய் ஃப்ரெண்டான கிஷோருக்கு தெரிஞ்சதும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நானும் உங்க கூட இருந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் இவங்க கூட சேர்ந்து லாஸ்டா இவன் ஸ்ரீவேணியை எந்த பஸ் ஸ்டாப்ல விட்டானோ அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது ஆந்திரா கர்நாடகா பார்டர். இங்க இருந்து ஸ்ரீவேணியை கடத்தி கொண்டு போயிட்டு கர்நாடகா காட்டு பகுதிக்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்கணும். அப்படியே நம்ம ஹீரோ ரோட்ல நின்று ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்போ சடனா பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து நம்ம ஹீரோ வேகமா வந்து மோதுது. ஜஸ்ட் மிஸ், நம்ம ஹீரோ அங்கேயே மண்டையை போட்டுருக்கணும், ஆனா சின்ன அடியோடு எஸ்கேப் ஆயிடுறான். இவன் இந்த கேஸை இவ்வளவு மும்முரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் சீரியல் கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு போல. அவன் தான் ஹீரோ கதையை முடிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். கற்பனா கை கால் அடியோடு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோ பார்க்க ஹீரோன் வந்திருக்காங்க. அன்னைக்கு நான் உன்னை அப்படி திட்டி அடிச்சதெல்லாம் என் தப்பு தான், ஏதோ ஒரு கோத்துல பண்ணிட்டேன், நீ ஃப்ரீயா விடு. இப்ப நீ இவ்வளவு பொறுப்பா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கத பார்த்ததும் எனக்கும் உன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் தோணுது. ஏன்னா கடந்த 3 வருஷமா நான் இந்த கேஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நாம சேர்ந்தே இந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிப்போம்ட்டு இப்ப ஹீரோயின் ஹீரோ கூட டீம் அப் ஆயிட்டு ஒவ்வொரு இடமா இவங்க விசாரிக்கிறாங்க. முதல்ல அந்த கில்லர் பாடியோட விட்டு போகக்கூடிய அந்த திருஷ்டி பொம்மை கடைகளுக்கு எல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் பாடி கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த திருஷ்டி பொம்மை இருக்குல்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட உட்ல தான் அந்த திருஷ்டி பொம்மையை செய்யறான். அங்க கடைக்காரங்க கிட்ட அந்த டைப்பை கேட்டா அதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து முறை, இப்ப நம்ம எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தொடர்ந்து விக்டிம்ஸோட பாடியில அந்த கில்லர் வெள்ளப்படவை தானே கட்டி விடுறான், அந்த கிளாத்தை பத்தியும் துணி கடையில எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பியூர் காட்டன் கிளாத்தா இருக்கு, இந்த டைப் கிளாத் எல்லாம் நம்ம ஏரியால கிடைக்கிறதே இல்ல அப்படின்றாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாரும் இந்த கேஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோன் ஒரு பாயிண்ட் எடுத்து விடுறாங்க. இந்த கில்லர் கொலைகளை பண்ணிட்டு பாடியை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இந்த மாதிரி காட்டுல டிஸ்ப்ளே பண்ணிட்டு போயிடறான்ல, அது பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. முதல் 5 கொலைகள் கர்நாடகா பார்டருக்கு அந்த பக்கம் இருக்க காட்டு பகுதியில் இருக்கு, மீதி கொலைகள்லாம் பார்டருக்கு இந்த பக்கம் இருக்க ஆந்திரா காட்டு பகுதியில் இருக்கு. கர்நாடகால போடப்பட்ட பாடி அந்த கேஸ் அதை பத்தி எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கவர் சிஐ சங்கராச்சாரியா அடுத்த நாளே அவர்கிட்ட போயிட்டு இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. அவர் வீட்டுல அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் முதல்ல இவங்களை வந்து வெல்கம் பண்றாங்க. அப்பா உள்ளதா இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வராங்க. போனதுமே இப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி இந்த சீரியல் கில்லர் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டீடைலாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஸ்டேஷனுக்கு போங்க, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் உள்ள இருக்க, நீங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் சொல்லி அனுப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கேஸ்ல இவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் லாஸ்டா கொல்லப்பட்ட நம்ம ஹீரோனோட அக்கா உடம்புல கட்டப்பட்ட அந்த வெள்ளை புடவையில ஒரு விதமான பச்சை கலர் சீல் குத்தப்பட்ட மாதிரியான ஒரு தடயம் இருக்கு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கிளாத்தோட மெட்டீரியல் மட்டும் மிஸ்மேட்ச் ஆகுது. நடந்த மத்த 16 கொலைக்கும் இவங்க அக்காவுடைய கொலைக்கும் இருக்க வித்தியாசமே அந்த ஒயிட் சாரியும் அதுல இருக்கக்கூடிய சீலும் தான். ஏன்னா மத்த 16 கொலையில ஒரே மெட்டீரியல் கொண்ட ஒயிட் புடவைங்க தான், ஆனா லாஸ்டா கொல்லப்பட்ட இவங்க அக்காவுடைய புடவை மட்டும் வித்தியாசமான மெட்டீரியல், கூடவே ஒரு சீல் வேற. அது சீல்ல சில வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு இவங்க கிராக் பண்ணி பார்க்கும்போது அது அவங்க ஏரியால இருக்க எஸ்எம்பி ஹாஸ்பிட்டல்னு குறிக்குது. அவ்வளவுதாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாங்க. அங்க போனதுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் அலண்டு போயிடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சங்கராச்சாரியா லாஸ்டா கொல்லப்பட்ட ஸ்ரீவேணி அவங்களுடைய காலேஜுக்கு போய் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான கிஷோர் அரெஸ்ட் பண்றாங்க. எஸ், ஸ்ரீவேணியை கொலை பண்ணது அந்த டிபிக்கல் சீரியல் கில்லர் கிடையாதுங்க. அதே பாணியில கூடவே இருந்த பாய் ஃப்ரெண்ட் கிஷோர் தான் கொண்டு இருக்கான். இப்போ ஸ்டேஷன்ல வச்சு கிஷோரையும் டாக்டரையும் பிடிச்சி விசாரிக்கும் போது தான் எல்லா உண்மையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்ரீவேணி கிஷோர் கூட லவ் அஃபேர்ல இருக்கும்போது பிரெக்னென்ட் ஆயிருக்கா. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நான் கொண்டே போடுவாங்கன்ற மாதிரி பயத்துல அழுதுட்டே சொல்ல, ஓகே நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கான், அவங்க கிட்ட போனா எந்த ஒரு தடையுமே இல்லாம ஈஸியா அபார்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இந்த டாக்டர் தான் ஸ்ரீவேணிக்கு அபார்ஷன் பண்ணிருக்கான். அப்பதான் கோளாறு ஏற்பட்டு அந்த பொண்ணு இறந்திருக்கா. இப்படி அநியாயமா அந்த பொண்ணை கொண்டுட்டுமே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான் கம்பி அணை வேண்டியதான் சொல்லிட்டு பயந்து பண்ணி இவங்க 2 பேரும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இந்த சீரியல் கில்லிங் அதை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலான்ட்டு அதே பாணியில அந்த பொண்ணுடைய தலையை வெட்டி பொண்ணுடைய பாடியில வெள்ளை புடவை கட்டிருக்கானுங்க. அதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த சீல் ஒட்டி இருக்கு. இப்படி பக்காவா
இவனுங்க பண்ண இந்த கொலையை சீரியல் கில்லரோட லிஸ்ட்ல சேர்த்துறதுக்காக இப்படி பக்காவா பிளான் பண்ணி செட் பண்ணிட்டானுங்க. கடைசியா நம்ம ஹீரோ இந்த கேஸை பயங்கர இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருக்கான். எங்க இவன் உண்மையை கண்டுபிடிச்சிருவானு சொல்லிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக காரை கொண்டு வந்து விட்டதும் இந்த கிஷோரோடைய கூட்டாளியான அந்த டாக்டர் தான் இப்படி எல்லா உண்மையும் ஸ்டேஷன்ல வச்சு இங்க உங்களுக்கு தெரிய அந்த இடத்துல நம்ம சங்கராச்சாரியா இருக்கல அவர் வந்து எனக்கு அப்பவே தெரியும் இது அந்த சீரியல் கில்லருடைய வேலை இல்லைன்ட்டு. ஏன்னா கடந்த 16 கொலையில விக்டிம் யாருன்ற அடையாளம் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ அவங்க யாருன்ற அடையாளமே எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் எடுத்த உடனே அடையாளம் தெரிஞ்சிச்சு. அது போக அந்த திருஷ்டி பொம்மை அதுவும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல செய்யப்பட்டிருந்துச்சு. சோ இப்படிலாம் அந்த கொலையை சீரியல் கில்லர் பண்ணல இவனுக்கு தான் பண்ணானுன்ற மாதிரி துண்டா மாட்டிட்டானுங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அக்காவை யார் கொலை பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி பாணியில கொலை பண்ணிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் அவனை நம்ம ஹீரோவால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவன் யாரா இருக்கும், எதுக்காக இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கான், அதை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சு நைட்டு ஃபுல்லா இவன் ஆபீஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கில்லர் கொலை பண்ண ஒரு கொலையில விக்டிமோட கையில எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிங்கர் இருந்திருக்கும். அந்த ஃபிங்கரை கட் பண்ணிருப்பான். இதை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தோமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே போயிட்டு இவன் சிஸ்டம் ஓபன் பண்றான். அதுல படத்தோட ஓப்பனிங்ல என் போன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜான் பிலிப்ஸ்ன்ற ஒருத்தன் நம்ம ஹீரோக்கு கேஸ் கொடுத்தான்ல அவன் போனை மீட்டு கொடுத்த நம்ம ஹீரோ அவன் போன்ல இந்த டேட்டாலாம் நம்ம ஹீரோ எடுத்து இவனோட சிஸ்டம்ல சேவ் பண்ணிருக்கான்ல அதுல ஒரு குறிப்பிட்ட வீடியோல அவன் போனை தொலைச்ச அந்த ரெசார்ட்ல ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருக்க போகும்போது அவன் ஒரு வீடியோ எடுத்திருப்பான். அந்த வீடியோல இருக்க பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் இருக்கும். அதை இவன் வீடியோல பதிவு பண்ணிருப்பான். என்னமா உனக்கு எக்ஸ்ட்ரா விரல்லாம் இருக்கு அதிர்ஷ்டசாலி போ அப்படின்ற மாதிரி வீடியோல சொல்லிருப்பான். அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆனதும் இன்னும் அந்த பொண்ணுடைய மத்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய கழுத்துல ஹீரோக்கு சின்ன வயசுல அவங்க அண்ணன் கேஸ்ல ஒரு லிங்கம் செயின் கிடைச்சிச்சுல அதே லிங்கம் செயின் இந்த பொண்ணு கழுத்துல மாட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அண்ணனுடைய கொலை கேஸ்க்கும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்க அந்த மர்மமான கொலைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரே லீட் 16ஆவதா கொல்லப்பட்ட அந்த விக்டிம் கூட அந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட் ஜான் பிலிப்ஸ் கூட இருந்திருக்கா. அப்ப 16ஆவதா கொல்லப்பட்ட அந்த விக்டிம் ஜான் பிலிப்ஸ் கூட அன்னைக்கு ராத்திரி ரெசார்ட்ல இருந்த அதே பொண்ணு தான். அவனை விசாரிச்சா ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும்ட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ யோசிக்க அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் அதே பேட்டர்ன்ல இன்னொரு கொலையை பண்றான். கட் பண்ணா அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு ஹீரோயின் எல்லாரையும் கூட்டிட்டு நேரா இப்போ ஜான் பிலிப்ஸோட வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோல அவன் கூட இருந்த அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது தான் அவன் அங்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே பிளாஷ்பேக் இந்த விக்ரமாபாத் காட்டுக்குள்ள இருக்க அந்த ரெசார்ட்குள்ள இவன் சில் பண்ணலான்னு போகும்போது அங்க புர்கா போட்டு ஒரு லேடி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரேட் பேசி கேட்டு ரூம்குள்ள கூட்டு போயிருக்கான். அப்படியே ரூம்குள்ள கூட்டு போனதும் புர்காலாம் எடுத்ததும் தான் இவன் இந்த வீடியோ எடுத்திருப்பான். இப்படி இந்த ஜான் பிலிப்ஸ் ரெசார்ட்ல அவன் கூட இருந்த அந்த பொண்ணை பத்தி சொல்றான். மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிடுறான். எங்கேயோ இடிக்குது யார் அந்த பொண்ணு கொல்லப்பட்ட அந்த 16 பெண்களும் ப்ராஸ்டியூட் பெண்களா அப்படியே இருந்தாலும் அந்த பெண்களுக்கும் குடும்பம் இருக்கும்ல அவங்க வந்து பொண்ணுங்க மிஸ்ன்ட்டு கேஸ் கொடுத்துருக்கணும்ல. ஆனா இது வரைக்கும் பொண்ணுங்க மிஸ்ன்ட்டு ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலையே என்னவா இருக்கும்ட்டு ஹீரோ ஹீரோன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப கூட இருக்க அசிஸ்டன்ட் நம்ம ஏன் அந்த ஹோட்டலுடைய வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்க கூடாது அன்னைக்கு நைட் யார் வந்தாங்க போனாங்க அந்த பொண்ணை யார் கூப்பிட்டு போனாங்க எல்லாத்தையும் அவனை கூப்பிட்டு விசாரிச்சா தெரிஞ்சுட்டு அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த வாட்ச்மேன் அன்னைக்கு நைட் அவன் பார்த்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். ஜான் பிலிப்ஸ் அந்த புர்கா போட்ட பொண்ணு ரூம்குள்ள கூட்டு போனதும் அந்த பொண்ணை தேடி இன்னொரு லேடி கிரே கலர் ஹோண்டா சிட்டி கார்ல வந்திருக்கா. அவங்க தான் ஜான் பிலிப்ஸ் கூட்டு போன அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கூட்டு போயிருக்காங்க. அது போக இந்த இடத்துல வாட்ச்மேன் இன்னொரு பங்கமான ட்விஸ்ட் கொடுக்குறான். ஆக்சுவலா இந்த எக்ஸ்ட்ரா விரல் கொண்ட ஜான் பிலிப்ஸ் கூட்டு போன அந்த பொண்ணு ஒரு பொண்ணே கிடையாது அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொன்னதும் ஹீரோக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள். அந்த கேள்வியோடவே டிவில ஒரு ஷோல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க லைஃப்ல அவங்க இப்படி மாறினதுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் அவங்க அப்பா அம்மா டோட்டலா அவங்களை அவாய்ட் பண்ணத பேட்டியில சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. உடனே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சீரியல் கில்லர்ல கொல்லப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாருமே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். அதனால தான் ஒரு கேஸ் கூட அவங்க ஃபேமிலி சைடுல இருந்து நம்ம கிட்ட வரவே இல்லை. ஆனா நடுவுல கூர்கா ஒருத்தன் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி ஸ்டேஷன்ல வந்து சண்டை போட்டுருப்பான்ல அப்ப கூட ஸ்டேஷன்ல இந்த எஸ்ஐ அவன் கேர்ள் ஃபிரெண்ட் குச்சி நிக்கிறானே அது பொண்ணே கிடையாது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிருப்பார்ல. எஸ் அந்த கூர்காவுடைய கேர்ள் ஃபிரெண்டான அந்த டிரான்ஸ்ஜெண்டரும் ஒரு விக்டிமா இருக்காங்க. இப்படிலாம் நம்ம ஹீரோ சொல்றத ஹீரோயின் கேட்டு எல்லாம் ரைட் தான். ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல உங்க எல்லாருமே டிரான்ஸ்ஜெண்டர் கிளீனா தெரிஞ்சிருக்குமே. ஆனா டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல பெண்கள் ரேப் பண்ண மர்டர் தானே கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ இது எல்லாமே கேஸை திசை மாத்தத்துக்கு தான். உண்மையை சொல்லணும்னா இந்த சீரியல் கில்லிங் கேஸ்ல டாக்டர்ஸும் உடந்தையா இருந்திருக்காங்க. எப்படின்னா நடந்த 17 கொலையில அதுல முதல் 13 கொலை அதுல விக்டிமான பாடிஸை போஸ்ட்மார்டம் பண்ணது ஒரே டாக்டர். அந்த டாக்டரும் லாஸ்ட் 6 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா நடந்த அந்த கொலைகள் அதுல கிடைச்ச பாடிஸை போஸ்ட்மார்டம் பண்ணதும் ஒரே டாக்டர் தான். அவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கவன் குறிப்பா இந்த திருஷ்டி பொம்மை கேஸ் வந்தாலே பெரிய டாக்டர் அவர் மட்டும் தான் போஸ்ட்மார்டம் பண்ணுவாரு வேற யாரையுமே அவர் பண்ண விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி மார்ச்சில் ஒர்க் பண்றவன் சொல்லிட்டு இருக்கான். சோ போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் கொலையோட ரிப்போர்ட் வரைக்கும் கொடுத்த அந்த டாக்டரை கையும் களமா பிடிச்சி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேக்கப்போட அந்த டாக்டரை பிடிக்க போனா வீட்ல இருந்து ஒரு எஸ்ஐ ஆறாரு. உடனே அவங்களை துரத்திட்டு ஓட ஒரு கட்டத்துல டாக்டர் இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சைடுல இருந்து கால் இந்த மாதிரி அந்த டாக்டரை யாரோ வீட்ல வச்சு கொண்டு இருக்காங்க. உடனே இவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட் குள்ள போய் பார்த்தா டாக்டர் அங்க சுடப்பட்டு கிடக்குறாரு. நம்ம ஹீரோ அந்த வீட்டை சுத்தி பார்க்கறான். சில சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஃபிஷ் டேங்க்ல ஃப்ரெஷ்ஷா இப்போதான் ஃபிஷ் ஃபுட் போடப்பட்டிருக்கு. ஆனா ஃபிஷஸ் எதுவும் இல்ல. அதே மாதிரி அங்க வால்ல மாட்டிருந்த போட்டோஸை காணோம் பூச்செடிகளை காணோம். இப்போதான் ரீசெண்டா இது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தின மாதிரி தெரியுது. சோ இது கொலை கிடையாது. இங்க இருந்த தடயத்தை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த டாக்டர் தன்னை தானே சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. வேற ஏதாவது இந்த வீட்ல க்ளூ கிடைக்குதான்னு தேடும்போது அப்போ எஸ்ஐ கண்ணுக்கு அங்க ஒரு பூஜை அறை தெரியுது. டோர் ஓபன் பண்ணா எல்லா கொலைகளும் இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி பொம்மை அதே மாதிரி திருஷ்டி பொம்மை இந்த வீட்டுக்குள்ள வச்சு இவர் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த திருஷ்டி
திஷ்டி பொம்மையை பத்தி அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்களா, அதை பத்தி டீடைலிங்கா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த திஷ்டி பொம்மை தலை மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலா பாஸ்மாசுராவுடைய தலையாது. முன்னொரு காலத்துல தேவர்களுக்கு, முன்னொரு காலத்துல பூமியில இருந்த தேவர்களுக்கு முனிவரால அவங்களுடைய இம்மார்டிலிட்டி பவர் இழந்திருக்காங்க. அதை திரும்ப வரணும்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மகாவிஷ்ணு கிட்ட கேட்க, திருப்பார்கடலை கடைஞ்சு வரக்கூடிய அமிர்தத்தை குடிச்சா மட்டும்தான் திரும்ப உங்களுடைய பவர் கிடைக்கும். ஆனா அது உங்களால தனியா பண்ண முடியாது, கூட அசுரர்களையும் சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்ல, உடனே இந்த தேவர்கள் பவர் திரும்ப வரணும்ன்றதுக்காக அசுரர்கள் கூட்டு ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷ்ணு சொல்லிருக்காரு, திருப்பார்கடலை கடந்தா அமிர்தம் வரும், அதை நம்மளா குடிச்சா இம்மார்டிலிட்டி அடைஞ்சிடலாம். ஆனா தேவர்களாகிய எங்களால தனியா பண்ண முடியாது, அசுரர்களாகிய நீங்களே கூட சேர்ந்து கடைங்க, திருப்பார்கடலை கடைஞ்சு வரக்கூடிய அந்த அமிர்தத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அசுரர்களை கூப்பிட, அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் போட்டு கடைஞ்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல ராகு, கேது, பாஸ்மசுரா இந்த 3 அசுரர்களும் தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு இந்த பக்கம் வந்து கடைஞ்சிருக்காங்க. கடைசியா விஷ்ணு சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த தேவாமிர்தம் கிடைச்சிருக்கு. ஆனா அது கிடைச்சதும் இந்த தேவர்கள் அசுரர்களை மொத்தமா வெட்டி வீழ்த்திருக்காங்க. அப்படி இந்த மொத்த அசுரர்களையும் கொன்னதுக்கு அப்புறம் இவங்க கடைஞ்சு கிடைச்ச அந்த அமிர்தத்தை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடும் போது இவங்களுக்குள்ள தேவர்கள் மாதிரி உருமாறி இருக்க ஸ்லீப்பர் செல்லான ராகு, கேது அந்த பாஸ்மசுரா இவங்க 3 பேருமே தேவர்களோட தேவர்களா சேர்ந்துட்டு அமிர்தத்தை குடிச்சிருக்காங்க. அப்படி குடிச்சதை தேவர்கள் கண்டுபிடிச்சு இவங்க 3 பேருமே அசுர குலத்தை சேர்ந்தவங்க தான், இவங்களுக்குள்ள அந்த அமிர்தம் போயிடக்கூடாதுன்னு ராகு, கேது, பாஸ்மசுரா இவங்க 3 பேரோட தலையை துண்டிச்சிருக்காங்க. அப்படி துண்டிச்சாலும் பாஸ்மசுராவுடைய தலைக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை குடிச்சதுனால இம்மார்டிலிட்டி அடைஞ்சிடுச்சு. பாஸ்மசுரா வெறும் தலையை வச்சு எல்லாரையும் பயமுறுத்த அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அசுரனா மாறி இருக்கான். இந்த பாஸ்மசுராக்காக ஒரு முனிவர் தவ இருந்து சிவன் வந்ததும் இவருடைய தலையை திரும்ப இவருடைய உடம்புல பொருத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு மோகினி உருவத்துல உருவெடுத்து இந்த பாஸ்மசுராவை மொத்தமா பஸ்மமாக்கி இருக்காரு. ஆனா அப்படி இருந்தும் பாஸ்மசுராவுடைய தலையை மட்டும் யாராலையும் அழிக்க முடியல. அது அந்த அமிர்தத்தை குடிக்கும் போதே இம்மார்டிலிட்டி அடைஞ்சதுனால அதுக்கு இன்னும் உயிர் இருக்கு, திரும்ப அது தன்னுடைய உருவெடுத்து வரதுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறதா. இப்படி இந்த திருஷ்டி பொம்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகளை சொல்ல நடந்துகிட்டு இருக்க இந்த சீரியல் கில்லிங்கும் இந்த புராண கதைக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த டாக்டர் வீட்டுக்கு வெளியில ஒரே புகையா வருது. என்னன்னு போய் பார்த்தா யாரோ ரீசெண்டா அந்த டாக்டர் வீட்டுல இருந்த எவிடன்ஸை எரிச்சிட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு போட்டோ ஆல்பம் மாதிரி இருக்கு, அது பாதி எரிஞ்சிருக்கு பாதி எரியல. அந்த பாதி எரிஞ்ச நிலையில இருக்க போட்டோ ஆல்பம்ல ஐடில கோல்ட் மெடல்ஸ் வாங்கின ஒரு லேடியோட போட்டோ, அந்த லேடி படிச்ச காலேஜோட பேர்லாம் அந்த போட்டோல இருக்கு. உடனே அந்த காலேஜ் போய் விசாரிச்சா ஐடில கோல்ட் மெடல் வாங்கின அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கற ருத்ரவேணி. ஐடி படிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ணு இதுக்காக ஃபாரன்சிக்ல வந்திருக்கணும். அது போக எம்பிபிஎஸ் வேற முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கும் போது தான் அன்னைக்கு ரெசார்ட்ல இருந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டரை ஒரு பொண்ணு கிரே கலர் கார்ல கூட்டு போனாங்களே, அந்த பொண்ணு இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கற ருத்ரவேணி தான். அவளுக்கே தெரியாம வீட்டுல இறங்கி சோதனை பண்ணா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு அவ வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் புகுந்துட்டான்ற விஷயம் ருத்ரவேணிக்கு போன்ல நோட்டிபிகேஷன் போக உடனே அவங்க கார் எடுத்துட்டு நேரா இவங்களுடைய அபார்ட்மெண்ட் நோக்கி வந்துட்டு இருக்க. அவங்க வர்றது தெரியாத நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் இவங்க கூடவே படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த ஜான் பிலிப்ஸ் கூட ஒரு ஹேக்கர் வந்தால அவனையும் கூட கூட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ருத்ரவேணியோட வீட்டுல இருக்கக்கூடிய சிஸ்டம்ல ஏதாவது துப்பு கிடைக்குமா சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது சிஸ்டம் ஓபன் ஆனதும் ரெட் கலர்ல ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதை கிளிக் பண்ணா ஒரு அமானுஷமான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், அதுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள போனா ஒரே ஜாதகத்தை சேர்ந்த 18 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பலி கொடுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு ரிச்சுவல், அது சம்பந்தப்பட்ட டேட்டா, அது எல்லாத்தையும் இவங்க அந்த பொண்ணு வரத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிராங்க. இவனுங்க வெளியில வந்ததும் இந்த ஃபாரன்சிக் பொண்ணு அவளோட வீட்டுக்குள்ள போனதும் அவளுக்கு ஒரு ஃபோன் கால். அந்த கால்ல நம்மளுடைய யாகத்தை தடுக்க மனுஷ ரூபத்துல இந்த கடவுள்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய யாகத்தை யாராலையும் தடுக்க முடியாது, அடுத்து நீ என்ன பண்ணணும் உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டதுமே இந்த பொண்ணு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு இந்த ஃபாரன்சிக் பொண்ணோட வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த பொண்ணு அதே வீட்டுக்குள்ள சூசைட் பண்ணி இறந்திருக்கா. உடனே இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு லிங்கேஸ்வர் என்ற நபர், அவர் தான் இந்த பொண்ணுக்கு கார்டியனா. இந்த லிங்கேஸ்வரை நீங்க பாத்திருக்கீங்களா, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்ற போல நம்ம ஹீரோ இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்க, ஒரே ஒரு முறை தான் அந்த லிங்கேஸ்வர் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, இருங்க நான் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வரேன்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் போட்டோ எடுக்க போக இந்த கேப்ல நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிஸ்டீரியஸ் ரூம் இருக்கு. அந்த ரூம் கதவை திறந்தா உள்ளுக்குள்ள லிங்கத்தை வச்சு பூஜை நடந்திருக்கு. அண்ட் அதே ஸ்பாட்ல ஒரு பொண்ணோட போட்டோ வச்சு பூஜை நடந்திருக்கு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதுங்களா, கர்நாடகா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான நம்ம சங்கராச்சாரியா அவருடைய வீட்டுல இருந்த அந்த பொண்ணு. ஆக்சுவலா இது அவருடைய சொந்த பொண்ணு கிடையாது, அவரே அந்த பொண்ணு தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காரு. அது போக இந்த பொண்ணு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். சோ அந்த கில்லருடைய 18வது விக்டிமே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சங்கராச்சாரியாவுடைய பொண்ணான மோகினி. இந்த பொண்ணு 9ஆம் தேதி 9ஆம் மாசம் நைட்டு 9 மணிக்கு பலி கொடுக்க போறதா எழுதி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியில வந்ததும் அந்த ஹவுஸ் ஓனர் இந்த லிங்கேஸ்வர் இருக்கக்கூடிய அந்த கல்யாண போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. இந்த போட்டோ பார்த்ததும் ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஷாக் ஆவறானுங்க. எதுக்குடா இவனுங்க இப்படி ஷாக் ஆவறானுங்க பார்த்தா அந்த போட்டோல லிங்கேஸ்வரன் பேர்ல இருக்கிறது நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்லையில ஒரு 2 வீலர் ஷாப் வச்சிருக்க பாஷா பாய். அவர் தான் லிங்கேஸ்வரன்ற பேர்ல இந்த போட்டோல இருக்காரு. பாஷா பாய்க்கும் இந்த ஃபாரன்சிக் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும், அவர் எப்படி இதுல இன்வால்வ் ஆனாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கட்பனா இந்த பக்கம் அந்த பாஷா பாயை காட்டுறாங்க. அவர் அப்படியே அவருடைய கடைக்குள்ள இப்போ ரீசெண்டா சூசைட் பண்ணி இறந்து போன அந்த ஃபாரன்சிக் பொண்ணு அந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சு ஒரு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வெறியோட தன்னுடைய அந்த முஸ்லீம் விஷயத்தை கலைச்சிட்டு வெளில வராரு. அவர் கடைக்கு வெளியில தான் அந்த கூர்கா தன்னுடைய மிஸ் ஆன கேர்ள் ஃபிரெண்ட் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்பாட்லயே இந்த பாஷா பாய் கூர்கா தலையில சுத்தியால ஒரே அடி அடிச்சு அவனை காலி பண்ணிட்டு அவன் கூட பேசிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ஜெர்னலிஸ்ட் லட்சுமியை அங்க இருந்து கடத்திட்டு போயிடறான். கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ போலீஸோட எல்லையில இருக்க பாஷா கடைக்கு வந்தா வெளியில கூர்கா செத்து கிடக்குறான். காட்டுக்குள்ள விசில்ஸ்
சத்தம், யாரா அதுன்னு உள்ள போய் பார்த்தா ஒத்த கால் இந்த பாஷா பாய் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இந்த கொலையெல்லாம் நீதான் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. ஆனா ஒருத்தனையும் விடாம இந்த இந்தியன் தாத்தா வர்மக்கலை மாதிரி அசால்ட்டா அட்டாக் பண்ணி எல்லா சோழியும் முடிச்சு விடுறான். கடைசியா நம்ம ஹீரோவை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ, யோ பாஷா பாய், உன்னதான் கடந்த 14 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். என் அண்ணனுடைய சாவுக்கு காரணம் நீ தானே. நீ பண்ண கொலைக்கு தேவலாம என் அண்ணன் மாட்டானே அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல இந்த பாஷா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக். அப்பத்துல இருந்தே இவனுங்க அந்த யாகத்துக்காக டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு கிட்ட விஷயத்த சொல்லாம காசு கொடுக்கறத ஏமாத்தி வண்டியில கூட்டு போகும்போது போற வழியில செக்கிங்ல இருந்த ஹீரோவுடைய அண்ணன் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் தானே. அவர் இந்த பாஷா பாய் புர்கா போட்ட பொண்ணை கூட்டு போறத பார்த்ததும் அந்த பொண்ணுடைய கழுத்துல அந்த லிங்கம் செயின் இருக்கிறத பாத்துறாரு. பொண்ணை கூட்டு போறது பாஷா, பின்னாடி உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணு புர்கா போட்டு இருக்கா, ஆனா கழுத்துல லிங்கம் எங்கயோ இடிக்குதேன்னு சந்தேகப்பட்ட இந்த போலீஸ்கார் அடுத்த சீன்ல பாஷாவுடைய அந்த 2 வீலர் ஷாப்ல போய் பாக்குறாரு. அண்டர் கிரவுண்ட்ல லிங்கத்தை வச்சு இவன் பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் மொத்தம் இருக்கு. இவனுங்க திருடுத்தனமா பண்ணிட்டு இருக்க அந்த ரிச்சுவலை பத்தி இந்த போலீஸ்காருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே இவனை உயிரோட விடக்கூடாதுன்றதுக்காக அடுத்த சீன்ல பாஷா அந்த போலீஸ்கார் வீட்டுல இறங்கி போலீஸையும் அந்த பொண்ணையும் போட்டு அந்த வீட்டுல இருந்து காம்பவுண்ட் ஏறி தப்பிக்கும் போது தான் அவர் பாக்கெட்ல இருந்து அந்த லிங்கம் செயின் அந்த போலீஸ்கார் வீட்லயே விழுந்திருக்கு. அதுதான் நம்ம ஹீரோ கை கிடைச்சிருக்கு. தேவையில்லாம உங்க அண்ணன் வந்து அதுல மாட்டிட்டான். எங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த இப்பவும் சொல்றேன், எங்களுடைய யாகத்தை உங்களை மாதிரி மனித பதர்களால தடுக்கவே முடியாது. எங்களுடைய அசுரகுல கடவுள் திரும்ப இந்த உலகத்துக்கு உயிரோட வரப்போறார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஹீரோவை பார்த்து மிரட்டது மட்டும் இல்லாம ஹீரோனை இவன் கடத்திட்டு போயிருக்கான்ற மாதிரி ஹீரோயினோட பைக்கை வேற ஹீரோ கையில எடுத்துக்காட்ட, டே லட்சுமி என்னடா பண்ண, லட்சுமி எங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாஷா பிடிச்சி கேட்டுட்டே இருக்கும்போது, நான் இப்ப செத்தாலும் என்னுடைய மறு ஜென்மத்துல இந்த மாதிரி பலவீனமான மனுஷனா பிறக்காம சக்தி வாய்ந்த அசுரனா பிறப்பேன் அப்படின்ற மாதிரி போய் தன்னைத்தானே மரக்கிளையில குத்திட்டு செத்துறான். லட்சுமி என்ன பண்ணா எதுவுமே சொல்லாம அவன் செத்துட்டான். அவனுடைய சட்டையை பிடிச்சி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய கழுத்து பகுதியில ஒரு பெரிய மச்சம் இருக்கிறத பாக்குறாரு. இந்த மாதிரி மச்சம் உள்ள நபர் கொண்ட போட்டோவை இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போட்டோல பாத்திருப்பான். அந்த போட்டோ இருக்க வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு போயிருக்கான். இந்த வீடு ஆக்சுவலா கர்நாடகா போலீஸ் ஆபீசரான சங்கராச்சாரியா அவருடைய வீடு. அவருடைய வீட்டுக்குள்ளதான் அந்த ஃபேமிலி போட்டோ இருக்கு. அண்ட் அதே வீட்டுக்குள்ளேயும் லிங்கத்தை வச்சு செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸும் நடந்திருக்கு. அந்த ரூம்ல ஒரு பழங்காலத்து ஓலைச்சுவடியும் இருக்கு. அந்த ஓலைச்சுவடியை நம்ம ஹீரோ எடுத்து படிக்க தான் இவனுங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த யாகத்தை பத்தி ஹீரோக்கு புரிய வருது. ஆக்சுவலா புராணம் படி மகாவிஷ்ணு மோகினி வடிவத்துல வந்து பாஸ் மசூராவை ஏமாத்தி பஸ்மம் ஆகிட்டாங்கல்ல. அப்படி இருந்தும் பாஸ் மசூராவுடைய தலை மட்டும் இன்னும் இம்மார்டாலிட்டியா தானே இருக்கு. அந்த பாஸ் மசூரா திரும்ப பழையபடி உயிரோட வரணும்னா அதுக்கு சில யாகங்கள்லாம் பண்ணும். அந்த யாகம் 18 வருஷத்துல 18 டிரான்ஸ்ஜெண்டரை பலி கொடுக்கணும். அதுல முதல் 17 டிரான்ஸ்ஜெண்டருடைய தலையை துண்டிக்கப்பட்டு அந்த தலையை எரிச்சு சாம்பலா எடுத்து வச்சுக்கிட்டு 18வது விக்டிமை டைரக்டா தீ ஜுவாலையில இறங்கிடணும். இப்படி இந்த ரிச்சுவலை பண்ணி முடிச்சா இந்த அசுரகுலத்தோட கடவுளான பாஸ் மசூரா திரும்ப உயிர் தெழுந்து இந்த உலகத்தை ஆள வருவார். அதுதான் இந்த அசுரகுல குடும்பத்தோட நம்பிக்கை. அதனாலதான் இந்த அசுரகுல குடும்பமா சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல இருக்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 2 வீலர் மெக்கானிக் பாஷா பாய், ஃபாரன்சிக் பொண்ணு ருத்ரவேணி, அந்த டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த அசுரகுலத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் அந்த ஆல்பம்ல இருக்கு. அண்ட் கடைசியா இவங்களுக்கெல்லாம் ஹெட் இந்த ரிச்சுவலை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நபர் கால்ல சலங்கை கட்டிட்டு ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்க அந்த நபர் யாருன்னு பார்த்தா இங்க தாங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிரட்டலான ட்விஸ்ட். அந்த நபர் வேற யாரும் இல்ல, கர்நாடகா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான சங்கராச்சாரியா. அவருடைய தலைமையில தான் இந்த யாகமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவரு அந்த யாகத்தை முடிக்கிறதுக்கான அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு அசுரகுல குடும்பத்தை சேர்ந்த அசுரனாவே உருமாறி அவருடைய வளர்ப்பு மகளான அந்த மோகினி அவங்கள அந்த ரிச்சுவல்ல பலி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவருடைய ஊர் வந்து சேர்றாரு. அவருடைய ஊருக்கு வந்ததும் சங்கராச்சாரியோட குடும்ப பேரை சொல்லி அவங்களோட வீடு எங்கன்னு கேட்டா காட்டுக்கு நடுவுல கை காட்டுறாங்க. உடனே அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற சங்கராச்சாரியா குடும்ப வீட்டுக்கு போறாரு. உள்ள போனா இந்த சங்கராச்சாரியா முகத்துல பூசி இருக்கிற அந்த அரிதாரம், அவர் போட்டிருக்க காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல், கால்ல கட்டிருக்க சலங்கை, அவருடைய விகாரமான தோற்றம் அதெல்லாம் பார்க்கும்போது ரியல் அசுர குலத்துல இருந்து வந்த மாதிரி இருக்காரு. அவருடைய வளர்ப்பு மகனான மோகினியை யாகத்துல உட்கார வச்சு இந்த யாகத்தோட முடிவுல மொத்தமா அந்த பொண்ணை எரிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவரை தடுக்க போக அவருக்குள்ள பயங்கரமான பவர், பயங்கர பலசாலியா இருக்காரு. ஹீரோ தூக்கி வீசி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி வீக்கான ஆளுங்களால எங்களை தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஹீரோவை தூக்கி அடிச்சுட்டு அவர் பாட்னு அவருடைய ரிச்சுவல் பாஸ் மசூராவை உயிரோட இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கான அந்த யாகம் அதை எந்த ஒரு தடங்களும் இல்லாம முடிக்கிறதுக்கான வேலையில இருக்க தூக்கி அடிக்கப்பட்ட நம்ம ஹீரோ இருக்காங்க. அவன் என்ன பண்றான், அங்க ஆல்ரெடி இவனுங்க கடந்த 18 வருஷமா ஒரே ஜாதகத்தை கொண்ட டிரான்ஸ்ஜெண்டரா பார்த்து கொடூரமா கொலை பண்ணி அவங்களுடைய தலையை எரிச்சு அந்த சாம்பலை செவுத்துல இருக்க ஒரு கலசத்துக்குள்ள வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோ தான் இங்க வரதுக்கு முன்னாடி இவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஓலைச்சுவடியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டால. சோ இந்த யாகத்தை கம்ப்ளீட் பண்ணனா கண்டிப்பா இவங்களுக்கு இந்த சாம்பல் தேவை. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சங்கராச்சாரியாவை கூப்பிட்டு உன்னால இந்த யாகத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கலசத்துல இருந்த அந்த சாம்பலை தண்ணியில போட்டு கரைச்சிடுறாரு. அவ்வளவுதாங்க. இதை பார்த்ததும் சங்கராச்சாரியா கொந்தளிக்கிறாரு. எங்களுடைய 18 வருஷம் தவம் ஒரு நொடியில சதிச்சிட்டடா. இப்ப வேணா நீ எங்களுடைய யாகத்தை தடுத்துக்கலாம், ஆனா நான் என் மறுபிறவி எடுத்தாச்சு வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணுவான்ற மாதிரி தன்னை வெட்டிக்க போறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ போய் கையை பிடிச்சி இங்க பாருங்க, சிவன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிறப்புல நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாம இருந்தாலே நமக்கு நல்லபடியான ஒரு ரீபத் இருக்கு. நீங்க ஏன் தேவையில்லாம பைத்தியகாரத்தனமா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவர் தற்கொலை பண்ணிக்கிறத தடுக்க பாக்குறாரு. ஆனா ஹீரோவை தட்டி விட்டு இவர் போயிட்டு அந்த தீ ஜுவாலையில இறங்கி இப்ப வேணா நான் போலாம், ஆனா என்னுடைய மறு ஜென்மத்துல கண்டிப்பா நான் திரும்ப வந்து எங்க குலத்தோடைய கடவுளான பாஸ் மசூராவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த தீயோட தீய எரிஞ்சு சாம்பலாயிராரு. கடைசியா நம்ம ஹீரோ அதே வீட்டுக்குள்ள ஒரு அறையில அடைக்கப்பட்டிருந்த நம்ம ஹீரோனை காப்பாத்திட்டு அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகுறான். ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா 18 வருஷமா தீர்க்க முடியாம இருந்த சீரியல் கில்லிங் கேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வச்சிட்டான். இதை பத்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அவ்வளவுதான், மொத்த ஃபேமிலியும்
சந்தோஷமா இருக்காங்க, ஹீரோக்கு ஹீரோனும் கரெக்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப் சந்தோஷமா இருக்க போகுதுன்னு பார்த்தா இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட். ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். அந்த கால்ல என்னடே நீ எங்களுடைய யாகத்தை ஸ்டாப் பண்ணிட்டே தான் நினைச்சிட்டு இருக்கியா, இனிமே தாண்டா ஆரம்பமே அப்படின்ற மாதிரியான ஒரு கர்ஜனையான குரல். அது யாரா இருக்கும்ட்டு அந்த சங்கராச்சாரியா வீட்டுக்குள்ள அப்படியே கேமரா ஊடுருவி போனதும் உள்ள இருக்க அந்த பழங்காலத்து அசுர குலத்தோடைய போட்டோ, அந்த போட்டோல ஒரு கை குழந்தை. எஸ், அவன் இப்ப அந்த யாகத்தை கண்டினியூ பண்ண போறதா ஹீரோ கிட்ட சொல்ல இங்க இந்த படத்துக்கான பார்ட் 2க்கு லீடை கொடுத்து ஒரு பக்காவான த்ரில்லிங்கோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க தினமும் எங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்றீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.